வழியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. குட் மார்னிங். மார்னிங் பிரதர். இந்த திருவிழியானது நன்றிடுதலாக மார்ட்டினுடைய பிறந்தநாள் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஆண்டோ ஜெய்ஷீலன் ரெபேக்காவுடைய பர்த்டே இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மரித்த மேரி ஜோஸ்பின், அந்துனியம்மா, சௌரியம்மா, விமலா நெல்சன், மேரி சந்திரா அவருடைய ஆண்களுக்காக இந்த திருவிழியை ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவான சகோதர சகோதரி தாய் திருச்சி வந்து மரியன்னையுடைய விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகிறது. மற்றும் இந்த நாள் விசேஷமாக நம்முடைய நாட்டு சுதந்திர பெற்றுக்கொண்ட 80ஆம் ஆண்டு தொடர்கின்றோம். என்று விசேஷமாக கடவுள் நம்மளுக்கு 2 விதத்தில் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதன் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு நாடு நமக்கு தேவை. அந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் அவன் ஒரு ஸ்லேவ் தான். ஆனால் நம்ம நாட்டில் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமோ அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா நம்ம உண்மையிலே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சரிசமமாக இருப்பது நமக்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த உண்மையான சுதந்திரம். இன்று ஆண்டவர் இயேசு மரியன்னைக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பது நம்ம இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்கின்றோம். இதோ ஆண்டவருடைய தாயார், நம்முடைய தாயாரான மரியன்னை விண்ணேற்றுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தில் முடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவையும் அவருடைய விண்ணக அரசை ஏற்றுக்கொள்ளும்படியும் மற்றும் இந்த நாட்டுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த நாடு எப்பொழுதுமே ஒரு அமைதியாக சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்து மக்களுமே அனைவருக்கும் எல்லாமே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தரும்படி இந்த திருப்பலியில் நாம் ஒன்றாடுவோம். எல்லா வலைகளிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றும் வாழ்வல்ல இறைவா, மாசற்ற கன்னியர் மரியம்மையுடைய மாட்சிமையின் பரந்து மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சிமையை பங்கு கொள்ளும் பொருட்டு தீமையிலிருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டும் கொள்ளவும் கனிவிடங்களுக்கு பெறுகிறாங்க. உம்முடைய தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறு கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்குமாறு அரக்கப்பாம்பு அவள் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணையில் இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பால நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி. உபரின் பொன் அணிந்து வலப்பருக்கம் நிற்கின்றார் பட்டத்து அரசி. அருள்மிகு அரசிட மகளிர் எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்து அரசி. உபரின் பொன் அணிந்து வலப்பக்கம் நிற்கின்றார் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய், காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தது மறந்துவிடு. உமது ஏழில் நாட்டம் கொள்வர் மன்னர் உன் தலைவர் ஆவாரே, அவரை பணிந்திடு. உபரின் பொன் அணிந்து வலப்பக்கம் நிற்கின்றார் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பொன் அணிந்து அணிவதற்கு நிற்கின்றார் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றார்.
கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்வதாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்துக்கு எடுக்கப்பட்டார். வானக தூதர்கள் மகிழ்கின்றனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாஸ்ரீ உமக்கே. அக்காலத்தில் மரிய புறப்பட்டு யூதேயா மலைநாட்டுக்குள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கேரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துத்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பெருவகையில் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகையை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் எல்லாரும் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயராகும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வல்லமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சேர்க்குடன் சிந்திப்போரை சீரழித்து வருகிறார். வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிராமியும் அவரது வழிமர நம்பியரும் என்றென்றும் இரக்கத்துடன் நிலையில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீட்டு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பானவர்களே,
பெங்களூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருக்கீங்களா எப்படி பஸ்ஸில் ஜனங்க ஏறுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பஸ்ஸில் ஏறிருக்கீங்க இல்லையா? எப்படி ஏறுறீங்க? எங்கே சீட்டு வந்து கிடைக்காத போயிட்டு சொல்லி ஜன்னல்லேருந்து கூட துண்டெல்லாம் போட்டு அங்கே சீட்டெல்லாம் இருக்குங்க இல்லையா? சில நேரத்தில் வந்து நம்முடைய நாடு வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ரொம்ப சிந்திக்க விடுறாங்க. நீங்கள் பாம்பேயில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பஸ் எல்லாம் ஏறினீங்கன்னா எல்லாம் லைனில் தான் நின்றுப்பாங்க. அது 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் லைனில் தான் வந்து நிற்குவாங்க. நம்ம பெங்களூரில் தான் நம்ம அந்த மாதிரி லைன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதான் உள்ள போகணும். நான் ஒரு முறை பாம்பேலேருந்து எங்கள் செமினர்லேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதாக இருந்தது. அதனால் நாங்கள் 4 பிரதர்ஸ் நாங்கள் 4 பேரும் ட்ரெயினுக்காக போனோம். அதனால் பஸ்ஸுக்காக போனோம். நாங்கள் லைனில் நின்றுருந்தோம். ஒருத்தர் வந்தார், அதிகமாக இருந்தார், 60 வயசு இருக்கும். லைட்டாக வந்தார், பஸ் வச்சு டக்குன்னு உள்ள ஏறிட்டு போய் சீட்டில் உட்காந்துட்டார். அது உட்கார்ந்த பிறகு எல்லாம் ஏறணும். சில பேர் சீட் கிடைக்கல, ஓகே. அதில் ஒருத்தர் வந்து அவரை பார்த்து, அவங்க அறிவு தான் வந்து எல்லாம் நாங்கள் நிற்கிறோம். அதில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கூட இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் நிற்கிறோம், நீ என்ன ஒரு விசேஷமாக நீ உள்ள வந்து உட்காந்து அறிவு தான் வந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? இது என்னுடைய சுதந்திரம், அதை நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன், இப்படி தான் நம்ம கூட விருப்பப்படுறோம். நான் உட்கார்ந்தா போதும் இல்லையா? சீட்டில் கூட சண்டே மாஸ்டர்லாம் சில பேர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மாஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஸ்ட்ரைட்டாக வருவாங்க. அவங்க எந்த கவலையும் கிடையாது. ஒரு மாஸ் நடக்குது, ஸ்ட்ரைட்டாக வருவாங்க. இது நான் நினச்சிட்டு உட்காந்து அவங்க சீட்டு தான் இம்பார்ட்டன்ஸ் வருவாங்க. நம்மளே சில நேரத்தில் நம்மளுக்கு வேடிக்கை சிரிப்பாகவும் இருக்குது. என்னுடைய நற்செய்தியில் நான் பார்க்கும் பொழுது மரியம்மா மாதா வந்து செக்கரியா வீட்டுக்கு போகும்பொழுது எலிசபெத் அம்மா வந்து வாழ்த்துறாங்க. என்ன மாதிரி வாழ்த்துறாங்க பாருங்களேன். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியாக துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியில் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே அப்படின்னு சொல்றாங்க. 2 வார்த்தையை சொல்றாங்க. முதல் வார்த்தை வந்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு, அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். இந்த உலகத்திலேயே மாதாவோட சிறந்த ஒரு பெண்மணி யாருமே கிடையாது. இது நம்ம வெறும் கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லலை. நீங்கள் முஸ்லீமில் நீங்கள் போனால் கூட அவங்களுக்கு வந்து இந்த ட்ரினிட்டி என்ன அவங்களுக்கு பிலீவ் பண்ண, நம்ம பிதாசுதர் பரிசோதிச்சுக்கல. அதுபோல் அவங்க வந்து அல்லாஹ், ஜீசஸ், மாதா, அவங்களுக்கு 3 பேர் ட்ரினிட்டின்றது. அவங்க 3 பேர் அப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது குரானில் கூட வந்து மாதா தான் வந்து ஹையஸ்ட் ஆனர் பர்சன் அப்படின்ட்டு குரானில் எழுது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருந்த குழந்தை பெருவகையில் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். பாருங்களேன், எவ்வளோ வார்த்தை சொல்றாங்க. வந்து அவருடைய வார்த்தை, மாதாவுடைய வார்த்தை கேட்ட உடனே எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருந்த குழந்தை வந்து துள்ளுது. நீங்க ஒரு கனெக்டிவிட்டி பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு யார் திருமுழுக்கு கொடுத்தது? திருமுழுக்கு கொடுத்தது யார்? ஆண்டவர் இயேசு. திருமுழுக்கு யோவான், கரெக்ட் தானே? சரி, அவருக்கு கொடுத்தது யார்? அவருக்கு யார் திருமுழுக்கு கொடுத்தது? யாரு? போலீஸ் போயிட்டா? இன்னைக்கு பாருங்க, வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ள குழந்தை பெருவகையில் துள்ளிற்று அப்படின்னு எலிசபெத் அம்மா சொல்றாரு. ஆண்டவர் இயேசு மாதாவோட வராங்க. மாதா ஆண்டவர் இயேசுவோட வராங்க இல்லையா? அவங்க 2 பேரும் ஒன்னா தான் வராங்க. யாரை பார்க்கறதுக்கு? எலிசபெத் அம்மா பார்க்கறதுக்கும் அம்மா
அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையை பார்க்கறதுக்காக மாதாவும் ஆண்டவர் இயேசு 2 பேர் வராங்க. அப்போ ஆண்டவர் இயேசு எங்கே இருந்தாரு? எங்கே இருந்தாரு? மாதாவுடைய வயிற்றில் இருந்தாங்க. கரெக்ட் தானே? அப்போ அவங்க 2 பேருமே வர்றாங்க. யாரை பார்க்கறதுக்கு? எலிசபெத் அம்மா பார்க்கறதுக்கும் மற்றும் அவங்க வயிற்றில் இருந்த குழந்தையை பார்க்கறதுக்கு. அந்த சந்திப்பு வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பெருவகையாக துள்ளிற்று அப்படின்னு சொல்றாங்க. துள்ளிற்றுனா சந்தோஷத்துக்கு, அதுதான் ஞானஸ்தானம். ஒரு மகிழ்ச்சியான கடவுளுடைய பிரசன்னத்தில் நான் யார் சந்திக்கிறாங்களோ அதுதான் ஒரு ஆசீர்வாதம். அப்போ திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுக்கு திருமுழுக்கு கொடுக்குறார். ஆனால் இயேசு மாதாவுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த திருமுழுக்கு அவருக்கே திருமுழுக்கம் அந்த சந்திப்பில் கொடுக்குறார். அதுதான் நம்ம புரிந்துக்கலாம் அந்த மாதிரி. மற்றும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் அப்படின்னு அந்த எலிசபெத் அம்மா மாதாவை பார்த்து சொல்கிறாங்க. கிறிஸ்தவனுடைய மாதாவுக்கு 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிசபெத் அம்மா தான் மாதாவை பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க. ஆனால் மாதா என்ன பண்ணுறாங்க பாருங்க, அதை கண்டுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, அதை கண்டுக்கல. அவங்க கடவுளை பாராட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யாருன்னா பாராட்டணும் அப்படியே மெதுக்குவோம், அப்படியே பறந்து மாதிரி அப்படியே பறந்துனே இருக்கும். இந்த ரொம்ப நல்லது, சூப்பர் அப்படி இல்லையா? யாருன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா, பெட்டு போட்டாங்கன்னா நம்மளும் அப்படியே மகிழ்ச்சியாக நம்ம மேலே போயிட்டே இருப்போம். மாதா அப்படி பண்ணல பாருங்களேன். அந்த அம்மா மாதாவை வாழ்ந்த பொழுது அதை கேட்ட மரியா பின்மாறுமாறு கூறினார், ஆண்டவர் எனது உள்ளம் போற்றியே பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பரான கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகையை கொள்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாதா தன்னுடைய கனவு கொடுத்த அந்த பாராட்டை அவங்க இந்த பாராட்டை கடவுளுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் மாதா. இன்று ஏன் மாதாவுடைய உடலும் ஆன்மா முழுதுமே விண்ணகத்தில் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் காரணம் ஒன்று தான். ஆண்டவர் இயேசுடைய முகமும் மாதாவுடைய முகமும் 2 ஒன்று தான். அவருடைய உடலும் மாதாவுடைய உடலும் ஒன்று தான். அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஏன்னா முழுமையான ஆண்டவர் இயேசுடைய முழு உடலும் மாதாவுக்கு சேர்ந்தது. அந்த ரத்தம் தான், அந்த உடலுக்கு சார்ந்த இந்த சரீரம். அந்த உணவை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கடவுளின் ஆண்டவருடைய சரீரம் சொல்லும் பொழுது அந்த அப்பத்தை தான் நம்ம எடுக்கிறோம். பாருங்களேன், மாதாவுடைய உடல் தான் ஆண்டவர் இயேசுவின் உடல், ஆண்டவர் இயேசு உடல் தான் நாம் உட்கொள்கிற. அப்போ நம்முடைய உடலும் ஆண்டவர் இயேசுடைய உடலாக மாறும். கரெக்ட் தானே? அப்போ எப்படி ஆண்டவர் இயேசு மாதாவுடைய உடலை சும்மா அப்படியே புழுக்கள் சாப்பிட்ற மாதிரி விட்டுருவார்? முடியுமா? அப்படி முடியாது. அதனால தான் ஆண்டவர் இயேசு மாதாவை அவருடைய உடலிலும் ஆன்மாவையும் விண்ணேற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவர்களே, மாதாவுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. நம்ம இறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை கூட நம்ம கடவுளுக்கு நம்ம போகிறோம். நம்முடைய ஆன்மா கடவுளுக்கு ஏற்றப்படுகிறது. இன்று விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. மாதா கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு கிடைத்த அனைத்து வரப்பிரசாதமும் அவங்க மற்றவங்க கொடுத்துருக்காங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே. அந்த கம்ப்ளீட் அந்த அருள் மாதா கிட்ட என்ன அவங்களுக்கு கிடைச்சதோ அந்த கம்ப்ளீட் அந்த அருள் மாதா மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்காக அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இதுதான் மாதா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதப்பட்ட ஒரு மாதாவை கடவுளுக்கு கொடுத்துருக்காரு நமக்கு தாயாக. மற்றும் அந்த தாயை நம்ம இன்னைக்கு திருச்சியை அஃபிஷியலாக 1950s அது அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க. இது 3ஆம் நூற்றாண்டில் தான் இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு திருச்சியை ஸ்டார்ட் பண்ணது. கிறிஸ்துவர்களே, இந்த விழாவோடு நம்மளுக்கு இன்னொரு விழா நம்முடைய சுதந்திர நாள். இன்று நம்ம நாட்டில் சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி தான். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பஸ்ஸில் ஒருத்தர் ஏறி போனார்ல, இது என்னுடைய சுதந்திரம், நீ யார் என்னை கேட்கறதுக்கு, இப்படி தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம எப்பொழுதுமே நம்ம நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறோம் தவிர, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம் தவிர, ஆனால் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றத நிறைய பேர் அதை நினைக்கிறது இல்லை. நம்ம நாட்டில் பாருங்களேன், எந்த விதத்தில் நம்ம நாட்டை நம்ம
எந்த விதத்தில் நம்ம சொல்ல முடியும்? இது 80வது வருஷம் தொடுந்தது. இன்றைக்கும் நம்ம நாட்டில் நம்ம முன்னே எப்படிக்கிறோமோ அப்படி தான் இருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது, எல்லாருக்கும் படிப்பு கிடையாது, எல்லாருக்கும் வேலை கிடையாது, எல்லாருக்கும் சரிசமாக அந்த ஒரு ரெஸ்பெக்டும் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இவங்க தான் மேலே இருக்கணும், இவங்க தான் கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு நம்ம வாழ்ந்துட்டோம். அப்போ எங்கே அந்த ஃப்ரீடம்? இந்த நாட்டில் சுகமுறையான கிடைச்சது. ஆனால் உண்மையான சுதந்திரமான வாழணும் அப்படின்றது அது உண்மையே இல்லை. அது மட்டும் இல்லை, குடும்பத்திலேயே நம்ம உண்மையாக சுதந்திரமாக நம்ம வாழணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். கிறிஸ்து நண்பர்களே, கடவுள் நமக்கு இந்த நாடை நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லி மற்றும் நம்ம எப்பொழுதுமே இந்த நாட்டுக்கும் கடவுளுக்கும் எப்பொழுதுமே ஒரு நல்ல விதத்தில் நம்ம சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோட வாழக்கூடிய ஆசீர்வாதம் தரும்படியும் மற்றும் கடவுள் இந்த நாட்டு மூலியமாக நம்ம இங்கே படைச்சு நமக்கு இந்த என்வாயர்மெண்ட் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம நன்றி செலுத்தி இந்த நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடியதோ கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த மரியாதையை நம்ம செலுத்த வர்றதுக்கு தேவைக்க வரப்பு கடல் தரும்படி திருவையில் மன்றாடுவோம். எழுந்து விசுவாச அறிக்கையிடுவோம். சத்கின்றேன். அவருடைய ஏகசனாதர் நம்முடைய ஆதரவை சத்கின்றேன். இவர் பசுத்தாவினால் கற்பமாயிருப்போர் பிறந்தார். கொஞ்ச விழாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலை விளையாடி உண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். திருங்கி 3ஆம் நாள் மறித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய தலைவர்கள் பக்கத்தில் விட்டிருக்கின்றார். அவருடைய சீவரையை மக்களியோர் மொழிகொள்வார். பரிசாகின்றேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை சத்கின்றேன். உயிருடைய சமோதித புரோகிதத்தை சத்கின்றேன். சத்கின்றேன். நகரவுத்தானத்தை சத்கின்றேன். நித்திய ஜீவத்தை சத்கின்றேன். ஆமேன். அன்பான சகோதரர்களே, நம் இறைவன் பிற செயல்களை செய்து கூர்ந்து இங்கு ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். நம் வேண்டுதலை தயவாய் கேட்டு நம்ம அவருடைய ஆர்வத்தில் செபிப்போம். உமது திருமகனின் அன்னையை பெருமைப்படுத்திய இறைவா, எங்கள் திருத்தந்தை ஐயோ, எமது ஆயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறை மக்களை அன்னையின் வழியில் நடத்தி இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ செய்தது வரமருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் திருநாளின் சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழும் நாங்கள் எங்களிடையே தன்னலமற்ற தலைவர்களை உருவாக்கி சமதர்ம சமுதாயம் படைக்கவும் அனைவரும் ஓர் குலமாக மகிழ்வுடன் இணைந்து வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா வளமும் நிறைந்த எங்கள் திருநாடு பல்வேறு இன, மொழி, மதங்களின் மக்களால் பிரிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் உமது அன்பிலும் இரக்கத்திலும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே குடும்பத்து மக்களாக சகோதரத்துவ மனப்பான்மை கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு மனிதராகிய நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கை எங்கள் மனங்களில் விளைக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் தவறான பாதைகளை மாற்றி அமைத்து அன்னை மரியாதை போல் என்றும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்டவர்களுக்காக ஆர்வத்தில் செபிப்போம். இறைக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபைச்சபைகள் உள்ள ஒருவராக செய்திடம் எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் நமது இறகுது மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். Hallelujah.
சகோதர சொல்லி நாம் அனைவரும் திருப்பலி எல்லாம் தந்தையாக எனக்கு ஏற்றதாகபடி சென்னீர்கள். ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிட வந்து சேர்வதாக. விண்ணேர் படைத்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்களை அந்ததியில் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மனான தந்தை என்று பிள்ளை எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுள் தாயாக கன்னி மரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவையின் அடியிருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வளர்க்கும் முன்னடியளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர் கொடுக்கின்ற எல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லக்கூடிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னை நீர் கல்லுயிர் அழிவு ஆகாமல் காத்து மிக பொறுத்தவை. ஆகவே வானதூதர் திருவுலகம் ஒன்று சேர்ந்து நாம் உம்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையேற்று பாடுவதாவது. ஆண்டவரின் நேர்மையாகவே தூய்மையானத்துக்கும் ஊற்று ஆகவே முடியும் ஆவியை பொழிந்தை காணித்து தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக இவை மாறுமளவாக. அவர் பாடப்பட உள்ளம் கடிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவில் இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தர்மத்தின் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவிருக்கும் திருவின் நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உங்கள் திருவில் அன்பினர் பெற செய்தள்ளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கு தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணைத்தான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை அவர்களை புகழ்ந்தேதும் அவருடைய மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவர்களே, கடவுள் நமக்கு இந்த நாடை கொடுத்துருக்காரு. இந்த நாடுன்னு சொல்லும் பொழுது நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று, எங்கேயோ ஒரு இடத்துல படுக்கிறதுக்கு ஒரு 3 ஃபீட் இல்லையா, 3/6 தான், அவ்வளோதான். மற்றும் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது. நம்ம யாருமே பசியாக பட்னியாக சத்துன்னு இல்லை. கடவுள் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் தேவைக்கு இது 3 தான். ஒரு வேலை பண்ண தேவை, ஏன்னா நம்ம உழைச்சி சாப்பிட்றதுக்காக. இது தவிர வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆனால் அதே இல்லாமல் நிறைய பேருக்கு சாப்பாடும் இல்லாமல், வீடும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க நம்ம நாட்டில். சில பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, சில பேருக்கு அது வாய்ப்பே இல்லை. இதுதான் நம்ம நாடாக இருக்கும். நாடுன்றது எப்படி இருக்கக்கூடாது. நாடு எப்போதுமே சரிசமமாக இருக்கும். நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு உழைப்பை நம்ம மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். நம்ம நாட்டுக்காக நம்மளும் உழைக்கணும். நம்ம சாப்பிட முடியாது. கடவுள் இந்த நாடை நம்ம கொடுத்து இந்த பெற்றோரில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கடவுளுக்கு கிடைச்சிருக்காங்க. அதுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மற்றும் நம்மளால் முடிஞ்ச நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை நம்மளுக்கு தன்படி கடவுளை பெற்றறிவிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியிலிருந்து கலகி பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேர் பிழைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். அதாவது கொடி வந்து ஏற்றப்படுகிறது. இப்போ இல்லை, அடுத்த திருப்பலி முடிந்த பிறகு தான் 9 மணிக்கு தான் 9 o'clock. தேங்க்யூ. சுதந்திர தேவர்களே, சுந்தர கானங்களே,
சுமை